வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான விஷயம். சித்தர்களில் முதன்மையானவரான அகத்தியர் நாம எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும்னு சில வழிகளை சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, அகத்தியர் எவ்ளோ ஆழமான ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிட்ட எல்லா திறமையும் எல்லா வளமும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறதுன்னு தெரியாம தான் நாம தடுமாறிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு 6வது அறிவு. ஆனா அந்த பரிசை நாம சரியா பயன்படுத்தாம வீணடிச்சிட்டு இருக்கோங்கிறது தான் அகத்தியர் சொல்ற மூல பிரச்சனை. இங்க 6வது அறிவுன்னா ஏதோ சூப்பர் பவர்னு நினைச்சுக்காதீங்க. அது நம்மளோட பகுத்தறிவு. அந்த அறிவை சரியா, அதாவது இறைவனை நோக்கி பயன்படுத்தினா நாம மரணத்தையே வெல்லலாம்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா நமக்கும் 5 அறிவு இருக்கிற மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் அவரோட கருத்து. அவர் ரொம்ப தெளிவா ஒரு வழிய காட்டுறாரு. முதல்ல நம்ம 6வது அறிவை சரியா பயன்படுத்தணும். அப்படி செஞ்சா நமக்கு இறைவனோட அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் 7வது அறிவு, அதாவது ஒரு உயர்ந்த ஞான நிலை நமக்கு திறக்கும்னு சொல்றாரு. ஆனா நாம நம்ம புத்தியை எதுக்கு பயன்படுத்துறோம்? பணம் வேணும், சொத்து வேணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பெரிய வீடு கட்டணும், இப்படி உலக விஷயங்களை கேட்க தான் பயன்படுத்துறோம். ஆனா உண்மையில நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, கடவுளே எனக்கு சரியான வழிய காட்டுங்கங்கிறது தான் அகத்தியர் சொல்றாங்க. சரி, அப்போ நம்ம அறிவை எப்படி சரியா பயன்படுத்துறது? அதுக்கு அகத்தியர் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சில விஷயங்களை சொல்றாரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள்ல எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குன்னு பாருங்க. அதுல டிப்ஸ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த அதிகாலை சூரிய கதிர்கள்ல ஒரு தனித்துவமான சக்தி இருக்காம். அது நம்ம மூளையோட செயல்பாட்டை தூண்டி நம்ம புத்திசாலித்தனத்தை அதிகமாக்கும். இதனால வாழ்க்கையிலயும் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. இப்போ ஒரு பொதுவான கேள்வி, நம்ம வீட்ல இறந்தவங்களோட போட்டோவை வச்சு கும்பிடலாமா? இந்த கேள்விய முனிவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரோட பதில் ரொம்ப சிம்பிள் அண்ட் லாஜிக்கல். இறந்தவங்களோட ஆன்மா அடுத்த பிறவிய நோக்கி போயிருக்கும். அதனால அந்த போட்டோவை வணங்குறதுல பெரிய அர்த்தம் இல்ல. நம்மளோட கவனம் உயிர்ப்போட இருக்கிற தெய்வீக சக்திகள் மேலதான் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்கு வரணும். நம்ம கோயில்ல கொடுக்கிற பிரசாதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெறும் சடங்கு இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல், ஒரு ஆன்மீக தொழில்நுட்பமே இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. உதாரணத்துக்கு, விநாயகருக்கு நாம அருகம்புல் வைக்கிறோம் இல்லையா, அது நோயே இல்லாம எப்பவும் இளமையா இருக்கிறதுக்கான ஒரு ரகசியம் மருந்து. சிவன் சொன்னதாலதான் விநாயகரே அதை சாப்பிட்டாராம். அதே மாதிரிதான் தேங்காய். நம்ம சடங்குக்காக உடைச்சு போட்டுட்டு வந்துடுறோம். ஆனா அதோட அசல் நோக்கமே வேற. அது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு தெய்வீக உணவு. வாழைப்பழம் ரொம்ப சிம்பிளான ஒரு பழம். ஆனா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம செரிமான மண்டலம் அருமையா வேலை செய்யும்னு சொல்லப்படுது. இதுல ஹைலைட்டே வில்வ இலைதான். சிவனுக்கு படைச்ச அந்த இலைய நீங்க சாப்பிட்டா சிவனே உங்ககிட்ட பேசுவாருன்னு சொல்றாரு அகத்தியர். பாருங்க, ஒரு சாதாரண பிரசாதம் எவ்ளோ பெரிய ஆன்மீக அனுபவத்துக்கு வழிகாட்டுது. சரி, இப்ப நம்ம வாழ்க்கையை இயக்குற சில கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி பார்க்கலாம். அதாவது கர்மா, புண்ணியம், அப்புறம் இறைவனோட அருள். இது நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குதுன்னு பாப்போம். அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு யானைய அதோட நிழல் எப்படி விடாம துரத்துமோ, அதே மாதிரி நம்ம நல்லது கெட்டது, அதாவது புண்ணியமும் பாவமும் நம்மள விடாம துரத்தும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நம்ம செஞ்ச பாவத்தை, அதாவது கர்மாவ கடவுளோட அருளால கரைச்சிடலாம். ஆனா நாம செஞ்ச புண்ணியத்தை கடவுளால கூட மாத்த முடியாதாம். அந்த புண்ணியம்தான் நமக்கு நல்ல பிறவியையும் தெய்வீக அனுபவங்களையும் கொடுக்கும். அப்போ இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கும் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கோ ஒரே ஒரு சூப்பரான வழி என்ன தெரியுமா? அன்னதானம். பசியோடு இருக்கிற உயிர்களுக்கு நம்ம தொடர்ந்து உணவு கொடுத்துட்டே இருந்தா எவ்ளோ பெரிய கர்மாவா இருந்தாலும் கரைஞ்சிடும்னு அகத்தியர் உறுதியா சொல்றாரு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நாம தான் காரணம், கடவுளை குறை சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. புண்ணியத்தை சேர்த்து நம்ம விதிய நாமளே மாத்திக்க முடியுங்கிற நம்பிக்கைய நமக்கு கொடுக்கறாரு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அகத்தியர் நம்ம முன்னாடி 2 பாதைகளை காட்டி ஒரு தேர்வு வைக்கிறாரு. இறுதி முடிவு நம்ம கையில தான் இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் துன்பத்துக்கு கொண்டு போற பாதை. அதுல பணம், சொத்து, பதவி, ஆசை எல்லாம் இருக்கு.
எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குற பாதை. அந்த ரோட்ல பயங்கர கூட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் இன்பத்துக்கு கொண்டு போற பாதை. அங்க கடவுளை மட்டும் தேடுறாங்க. உன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்ற பாதை அது. அந்த ரோடு காலியா இருக்கு. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, மனுஷன் வேணுனே துன்பம் தர்ற பாதையில தான் போறான். இன்பம் தர்ற பாதை வெறிச்சோடி கிடக்குதுன்னு அவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு. ஆக அகத்தியர் சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவு. தேவையில்லாத உலக விஷயங்களை கேக்கறத நிறுத்திட்டு எனக்கு சரியான வழிய காட்டுன்னு இறைவன்கிட்ட கேளுங்க. நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலையும் ஒரு பிரசாதமா மாத்தி புண்ணியத்தை சேர்த்து நம்ம விதிய நாமளே பிரகாசமா மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 பாதையும் தெரிஞ்சிடுச்சு. ஒன்னு கூட்டம் அதிகமா இருக்கிற துன்பமான பாதை, இன்னொன்னு தனியா நடக்க வேண்டிய இன்பமான பாதை. நீங்க எந்த பாதையில நடக்க போறீங்க? இந்த கேள்வியோட அகத்தியர் நம்ம சிந்தனைக்கு ஒரு பெரிய வேலைய கொடுத்துட்டு போறாரு. முடிவு உங்க கையில தான்.